திணை அப்படிங்கிறது ஆர்கானிக் உணவுலேயே ஒரு சிறந்த உணவு அப்படின்னா இந்த திணையை சொல்லலாம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன நன்மைகள், இந்த சிறுதானிய உணவை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் போது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதன் மூலிமா நம்மளுடைய ஆரோக்கியத்தில் எந்தெந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சில விஞ்ஞானிகளும் இதை ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த திணையில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது. தினசரி ஒரு வேளை இந்த திணையை சேர்க்கும்போது மலைச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி குடல், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கணையம் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உறுப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கும்போது ஆறாத புண் கூட இதில் இந்த திணையை தொடர்ந்து நம்ம உணவாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஆறாத புண் கூட ஆறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வலுவுள்ள ஒரு உணவு, நல்ல ஒரு சத்தான உணவு அப்படின்னா இந்த திணையை சொல்லலாம். குழந்தைகள்லாம் இப்போலாம் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வயிற்றுப்புண்ணை அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகமான கார உணவுகளை எடுத்துக்கிறதுனால, ஜங்க் ஃபுட் அதிகமாக பயன்படுத்துறதுனால குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக செரிமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை, வயிறு புண்ணு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்மளுடைய உணவில் நம்ம நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை நம்ம சேர்த்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்காங்க. மலைச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை நிறைய இருக்கிறவங்க இந்த திணையை ஒரு வேளை தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி திணை சாப்பிட்ருக்கீங்களா? இந்த திணையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலர் சாப்பாடாக செஞ்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடையாக செஞ்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர்லாம் ரவை மாதிரி கிளறி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, சில பேர் அடையாக செஞ்சு சாப்பிடுவாங்க, சில பேர் பார்த்திங்களா லட்டு மாதிரி பிடிச்சி அப்படி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இதை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எந்த ஒரு கமெண்ட்லேயும் ஃபீட்பேக் சொல்லவே மாட்டிருக்கீங்க. அதனால் ஃபீட்பேக் உங்களுடைய கருத்துக்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கும் போது தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 90% பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அரிசி தான். இந்த வெள்ளை அரிசியை அதிகமாக பயன்படுத்தும் போது நிறைய நோய் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஞ்ஞானிகள் கருத்துக்கள் தெரிவித்தாலும் கூட அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதில்ல. ஆனால் இதில் இந்த சிறுதானியம் அப்படிங்கிறது அதில் கணக்கில் வராது. ஏன்னா சிறுதானியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நிறைய நன்மைகள் அதன் மூலிமா கிடைக்குது. அதில் நம்ம திணையை அதிகமாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தானியங்களே ரொம்ப ஒரு அதிகப்படியான நார்ச்சத்து உள்ள ஒரு தானியம் அப்படின்னா திணை. 2வது இடத்துல இருக்கக்கூடியதும் இந்த திணை தான். உயிர் சத்து உள்ள ஒரு தானியம் இந்த திணை தான். இதை சாப்பிடுவதால் உடலில் பலவிதமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணையில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது, அதிகப்படியான புரதம் இருக்குது, இரும்பு சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம் இதெல்லாம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த திணை. இதை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது மற்ற உணவுகளை காட்டிலும் இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் புரதச்சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் இருக்கிறதுனால நல்ல ஒரு வலுவுள்ள நபர்களாக, நல்ல ஒரு தெம்புள்ள நபர்களாக, நல்ல ஒரு எனர்ஜி உள்ள ஒரு நபர்களாக நம்மளால் பயணிக்க முடியும். அதனால தான் நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறது என்னென்னா அதிகமாக சிறுதானியங்களை உணவுகளில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாக அதில் இருக்குது. கோதுமையில், அரிசியில், வரகுல இல்லாததை காட்டிலும் இந்த திணையில் அதிகப்படியான கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. கோதுமையில் இருக்கிறத விட இதில் அதிகப்படியான புரதம் இருக்குது. அதனால தான் இந்த திணையை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய இந்த ஆட்சியில் கூட கடந்த 2-3 ஆண்டுகளாக காலை உணவு திட்டத்தில் இந்த திணையை அதிகம் பயன்படுத்தணும், குழந்தைகளை ஆரோக்கியமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் குழந்தைகளுக்கு ரவை மாதிரி செஞ்சு இந்த திணையை பயன்படுத்துகிறாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதய நோய் உள்ளவங்க, இரத்த அழுத்தம் உள்ளவங்க, இந்த இரத்த அழுத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒரு சீராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திணையை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா இதில் வைட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இரத்தத்தினால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். தசை
மற்றும் நரம்புகளுக்கு இடையே உள்ள அந்த செய்தியை பரிமாறிக்கொள்ள உதவுறதுக்காக இந்த திணையை வந்து அதிகம் பயன்படுத்தும் போது அதில் உள்ள அந்த பிரச்சனைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அல்லது ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்கும் போது இந்த வைட்டமின் B1 இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். வைட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய இரத்த உராய்தல், ரத்தம் வந்து சீராக போகாமல் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த ரத்தம் சீராக போகிறதுக்கு வந்து இந்த திணை வந்து ரொம்ப உதவுறதா விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதயம் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் B1 வந்து அதிகமாக இருக்கணும். அது வந்து திணையில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த திணை அரிசியை நம்ம பயன்படுத்தும் போது ரத்தத்தில் அந்த பிளாக் எதுவும் ஏற்படாமல் அது ஒரு சீராக ஏற்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதயத்தை ரொம்ப பலப்படுத்துறதுக்கும் இந்த திணை வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த மறதி நோய் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. குழந்தைகளுக்கே நிறைய மறதி நோய் இருக்குது. அதனால் இந்த திணையை அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த மறதி நோயான அல்சைமர் நோய் தீவிரமாகாமல் நம்மளை காக்கிறதுக்கு இந்த திணை வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்காங்க. B1 வைட்டமின் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த மறதி போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த திணையை பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறதி பிரச்சனை சரியாகுது அப்படின்னு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து சோதனை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த மூளைகளில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை வந்து இது சரி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சத்துக்கள் வந்து அதை ரொம்ப சீரமைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடலில் இரும்பு சத்து போதுமான அளவு இருந்தாலே உடல் உறுப்புகள் ஆக்சிஜன் ஓரளவுக்கு சீராக இருக்கும்போது மூளை செயல்பாடுகள் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும்போது நம்மளுடைய அறிவாற்றலும் கொஞ்சம் அதிகமாகும், நினைவு திறனும் அதிகமாகும். முதுமையில் கூட அந்த மூளைத்திறனால் அந்த ஆக்சிஜன் வந்து குறையும் போது கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த திணை வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும்போது இரும்பு சத்தும் அங்கே கிடைக்கும்போது நம்மளும் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நபராக, இரும்பு சத்து போதுமான அளவு இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் ஆரோக்கியமுள்ள ஒரு பர்சனாக நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். திணையில் வந்து அதிகப்படியான புரதம் இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிச்சிருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த திணை வந்து ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணையில் குறைந்த அளவே இன்க்ளோமிக் குறியீட்டு கொண்டுள்ளதால் இந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது நீரிழிவு நோயாளிகளால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், சர்க்கரை லெவல் வந்து ஒரே அளவாக கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த திணை வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நீரிழிவு பாதிப்புகளால் இருக்கிறவங்க இந்த திணையை அதிகம் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு நல்ல ஒரு அந்த நீரிழிவு நோயோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரிசியை வந்து தவிர்த்துட்டு இந்த திணையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் அளவாக எடுத்துக்கும் போது திணையினால் ஓரளவுக்கு சாதகமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அஜீரண சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதிக நேரம் இதை அரிசியெல்லாம் தவிர்த்துட்டு இந்த திணை அரிசியை அதிகம் பயன்படுத்தும் போது சர்க்கரையில் உள்ள அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரிழிவு மட்டுமல்ல, இதய நோயாளிகளும் இதை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்க, மூட்டு வலி உள்ளவங்க திணை அரிசியை அதிகமாக உணவில் எடுத்துக்கும் போது இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல் சோர்வு, ரொம்ப குண்டான உடல் தோற்றமுடையவங்களும் இந்த திணையை அதிகம் பயன்படுத்திக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழந்த ஆற்றலை மீண்டும் பெறத்துக்கு திணை அரிசியை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஆற்றல் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியதும் இந்த திணை தான். இன்று இருக்கிற குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எலும்புகள் வந்து அவ்வளோ வலுவாக இல்லை. அதான் குழந்தைகளை தூக்கும்போது அது குண்டாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு தூக்கும் போதே பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எலும்பில் வந்து போதுமான அந்த சத்துக்கள் இல்லாதனால தான் இவ்வளோ லேசியாக குழந்தைகள் இருக்காங்க. அதனால் கால்சியம் பற்றாக்குறையினால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து பஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கால்சியம் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. இதற்கு காரணம் வந்து அதிகமாக நம்ம சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்காத தான், அரிசி உணவை அதிகமாக பயன்படுத்துறது தான். இந்த திணை அரிசியை அதிகமாக பயன்படுத்தும் போது கால்சியம் சத்து அதிகமாகும். அதை அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கும் போது எலும்பு வந்து ரொம்ப வலிமையடையும், பற்களும் ரொம்ப உறுதியாக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைய, நல்ல ஒரு வலுவுள்ள குழந்தைய நம்மளால் உருவாக்க முடியும். அரிசியை அடிக்கடி பயன்படுத்துகிறத விட்டுட்டு திணை அரிசியை அடிக்கடி பயன்படுத்தும்
பயன்படுத்தும் போது எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியாகும். அதோடு கூட வளர்ந்த பெரியவங்களும் கூட இதை அதிகமாக பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, கை கால் வலி உள்ளவங்க இதெல்லாம் இவங்க இந்த திணையை பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு உடையவங்களும் இந்த திணை அரிசியை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்பவும் தேங்க்ஸ்.